அந்த பனையில இயல்பாக கிடைக்கக்கூடிய அந்த பனம் கல்லு அழிய விடாமலுக்கு பாரம்பரியத்தை எடுக்கணும்ன்றதான் எங்களோட கோட்பாடு. இதுக்கு தெரியாம இருக்கக்கூடிய பனை உற்பத்திகளை எல்லாருக்கும் தெரியப்படுது. இதனை மட்டுமல்ல, இது எங்களுக்கான ஒரு விளம்பரத்துக்கான ஏற்பாடாத்தான் இந்த நிரந்தரமான மரம் நாங்கள் நடவுகிறோம். நாங்கள் யூரோப்பியன் பின்னும் உறவாமளிப்பது மரங்கள். அதில் எங்களுக்கு சின்னப்படி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வீரசிங்க கோவிலுக்கு முன்னால் இருக்கிற இந்த முத்தவெளி பகுதியில் மிக பிரமாண்டமான முறையில் இந்த பனை திருவிழா 2025 என்கின்ற ஒரு பெரிய கொண்டாட்டம் என்று தான் சொல்ல வேணும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தமிழர்களினுடைய பண்பாடுகளோடு தொடர்புபட்ட ஒரு மரத்தினுடைய கொண்டாட்டமாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முற்றவெளி பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொற்ப வேளையிலே மிகவும் ஒரு கோலாகலமான முறையிலே இந்த பனை திருவிழா 2025 நடைபெற இருக்கிறது. இந்த பனை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பனையினுடைய பயன்களை மக்கள் அறிய வேண்டும். ஆரம்ப காலங்களிலே பனையினுடைய பயன்பாடுகளை முழுமையாக பயன்படுத்திய மக்கள் இப்பொழுது நவீன காலத்தில் அந்த பிளாஸ்டிக் பாவனையை அதிகமாக பயன்படுத்துகின்ற காரணங்களினால் இந்த பனையினுடைய பொருட்களினுடைய பாவனைகளை குறைத்து வருகிறார்கள். ஆகவே இந்த பனை திருவிழா 2025 என்ற இந்த பிரமாண்டமான திருவிழா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்கும் தெரியும் பனையினுடைய பயிர்கள் அதனுடைய பெருமதி இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் மீண்டும் அதை ஞாபகமூட்டி இந்த மண்ணிலே பொருளாதார ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அந்த பனையோடு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்வதற்காக இந்த மனங்களில் ஒரு மனம் என்கின்ற இந்த நாடகத்தை சமூகமாக்கி தொலைப்போது உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். விதை போட்டு நாங்கள் வளர்த்ததில்லை, விதை போட்டு நாங்கள் என்றும் வளர்த்ததில்லை. கண்ணீர் விட்டு உரம் போட்டு பாடுபட்டு காத்ததில்லை. எங்கள் மண்ணை காக்கும் எங்கள் கற்பகத்தாய் வருகிறாய், எங்கள் மண்ணை காக்கும் எங்கள் கற்பகத்தாய் வருகிறாய். மண்ணின் மகன் வருகிறாள், எங்கள் மண்ணை வருகிறாள், எங்கள் மண்ணை காக்கும் மங்கள் கற்பகத்தாய் வருகிறாள், எங்கள் மண்ணை காக்கும் மங்கள் கற்பகத்தாய் வருகிறாள். நான் தான் உங்கள் கற்பகத்தை, நீ பிறந்ததும் தவள தரித்து எழுதி படிக்க ஆனாலும் எமக்கு தேவை லாபம் தான், எமக்கு தேவை லாபம் தான்.
அது சிறிய போத்தல்ல அடைச்சு பதநீர் எனப்படுகிற ஒரு பானம் விற்பனை ஆகுது இங்க. அதாவது கருப்பணி, அந்த பனையில வந்து இயல்பாக கிடைக்கக்கூடிய அந்த பனம் கல்லினுடைய அடுத்த ஒரு பரிமாணம் தான் இந்த கருப்பணி என்று சொல்றது. அதாவது முட்டியில வந்து சுண்ணாம்பை பூசி அதை வந்து கல்ல ஒழுக அது காலையில இருந்து மாலை வரைக்கும் சேர்ற அந்த கல்லு வந்து கருப்பணியாக வருது. கல்லை வந்து நொதிக்க விடாமல் அந்த சுண்ணாம்பினுடைய தன்மை வச்சிருக்கிற பாடியா அதுல வந்து இந்த கருப்பணி எங்களுக்கு இயற்கையா கிடைக்குது. உடலுக்கு மிகவும் ஒரு ஆரோக்கியமான பயனுள்ள ஒரு கருப்பணி வந்து இந்த விற்பனையாக கொண்டிருக்குது. இன்றைய சமூகத்தில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது தொடர்பான அறிவை வந்து பெற்றோர்களாகிய வளர்ந்தவர்கள் கண்டிப்பாக கொடுக்க வேணும். கண்டிப்பா நீங்க இங்க வாங்க. எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி தெரியாம இருக்கக்கூடிய தனி உற்பத்திகளை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது, உள்ளூர் வாசிகளுக்கும் உள்ளூர் டூரிஸ்டுக்கும் அதே போல வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் தெரியப்படுத்துறதுன்னா அதோட நோக்கம். எங்களுடைய நோக்கத்தை ஓரளவு அடைந்திருக்கிறோம்னு நம்புகிறோம். நாளைக்கும் இந்த சுற்றுலா இந்த கண்காட்சி தொடரும். இதுல வந்து பழமைய நாங்கள் இப்ப இந்த காலத்திலையும் அதை அமல்படுத்துறதா இருக்கிறோம். அழிய விடாமலுக்கு பாரம்பரியத்தை எடுக்கணும்ன்றதான் எங்களோட கோட்பாடு. இதுல வந்து எல்லாமே எமது வீட்டுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை தான் நாங்க செய்து கொண்டு வரோம். பனை மரத்தின் பொருட்களை இதுல அன்றாடமே தேவையான பொருட்கள் தான். இதை வந்து நாங்கள் கடைகளுக்கு மற்றது ஸ்கூல் வழிய மற்ற எப்படியான ப்ரோக்ராம்கள் எல்லாம் விற்பனையை செய்து கொண்டு வரோம். இது தனியாக விற்பனை மட்டுமல்ல, இது எங்களுக்கான ஒரு விளம்பரத்துக்கான ஏற்பாடாக இந்த விற்பனை. இது வந்து இது இன்றைக்கு வந்து சுற்றுலா பணியகம், வடமாகாணம் சுற்றுலா பணியகத்தால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்ப இந்த இப்பத்திய பிள்ளைகளுக்கு வந்து இந்த பனை ஓலையில உற்பத்தி ஆக்கப்படுகிற அந்த பொருள் வந்து தெரியாம இருக்குத்தானே. நிறைய வந்து பிளாஸ்டிக் பாவனைய வந்து பயன்படுத்தினோம். அதுக்கு பழக்கப்படணும். இப்பத்திய பிள்ளைகள் வந்து சாதாரணமா இது தெரியாது. அப்ப அவைகளுக்கு வந்து தெரியப்படுத்துறேன்னா நீங்கள் எப்படியான முறையில வந்து கையாளணும்? நாங்கள் அவைக்கு பயிற்சிகள் ஏதாவது மூலம் கொடுக்கக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தா நாங்கள் கொடுத்து கொள்ள முடியும். இன்றைக்கு பனையினுடைய பயன்பாடு மிக மிக குறைவாக காணப்படுகிறது. அதாவது வடமாகாணத்தினுடைய ஒரு அடையாளமாக பனையினுடைய அந்த படத்தினை சின்னமாக வைத்திருக்கக்கூடிய நிலை எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கிறது. அந்த வகையில இப்பொழுது வந்து பனையினுடைய பயன்பாடுகள் மிக மிக குறைவாக காணப்படுகிறது. அதாவது ஏன் அப்படின்னு சொன்னால் நவீன காலத்திலே வந்து இந்த பிளாஸ்டிக்கினுடைய பாவனை அதிகரித்து காணப்படுவதனால் இந்த பனையில் இருந்து உற்பத்தியாக்கப்படுகின்ற அந்த பொருட்களினுடைய பயன்பாடு குறைந்து வருகிறது. அதனை நோக்காக அல்லது அதனை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், திரும்பவும் மீளவும் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த இடத்திலே 2025 ஆண்டுக்கான பனை திருவிழா என்கின்ற துணைப்பொருளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பனையினுடைய பயன்பாடுகள் நிறையவே இருக்கிறது. அதாவது தமிழர்களுடைய பண்பாடுகளோடு இணைந்த ஒரு செயற்பாடாக இந்த பனை மரம் இருக்கிறது. இலக்கியங்களின் வாயிலாக தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருக்குறள் போன்ற இலக்கியங்களினுடைய உள்ளார்ந்த விடயங்களிலும் கூட இந்த பனை மரம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பனையினுடைய பயன்பாடுகள் அதாவது நிறையவே சொல்லிக்கொண்டு போகலாம். வந்து அடியிலிருந்து நுனி வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு மரம் பனை மரமாக இருக்கிறது. இது பனைமரம் அப்படி என்று சொல்லுகிறார்கள்.
எனவே இந்த நுங்கு என்கின்ற ஒரு விடயம், அதாவது உடலினுடைய சூட்டை தணிப்பதற்காக அல்லது பரு என்கின்ற ஒரு உடம்பிலே வரக்கூடிய சிறிய அந்த பருவை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் கூட இந்த நுங்கு காணப்படுது. எனவே பயன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பனை மரத்தினுடைய பயன்பாடுகள், அதனுடைய விளைவுகள் தொடர்பாக இங்கே தொடர்ச்சியாக இந்த பனை திருவிழாவிலே காணக்கூடியதாக இருக்கும். நான் தெல்லிப்பட மாவேலடி கிராமத்தை சேர்ந்தேன். என்னுடைய தொழிலாக வந்து பன்மேராவோட சேர்ந்து சிந்துசார் உற்பத்தியும் செய்து வருகிறேன். கிட்டத்தட்ட நான் இந்த தொழிலுக்கு ஆரம்பித்து 5 வருடங்களாகும். அந்த வகையில் என்னோட பொருட்கள் வந்து விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடியப்பத்தட்டு வந்து இது ஒன்றின் விலை வந்து 60 ரூபா. மொத்தமாக நான் 10 தட்டுக்கு 650 600 அப்படி நாங்கள் இதை விற்பனை செய்து வருகிறோம். அதோட எங்களோட பாரம்பரிய வயசான அம்மாக்கள் வந்து கூடுதலாக இது அந்த மணிப்பாசல் சொல்றது, இதை வந்து அவங்க யூஸ் பண்றது அப்படின்னு சொன்னா காசு வைக்கிறதுக்கு கூடுதலாக இதை கொட்டை பெட்டி என்று மட்டும்தான் இதை சொல்றவங்க. கொட்டைப்பட்டி என்று வயசானாக்கள் சொல்லுவாங்க. இதை நாங்கள் செய்து வருகிறோம். இதோட இது வந்து முடிச்சு நீட்டுப்பட்டி வந்து இதோட பிரைஸ் வந்து 150 ரூபா. இது கூடுதலாக கொழுக்கட்டி அவிக்கிறது, இதுக்குள்ள இப்ப புட்டும் லேசாவியும் உள்ளதுக்காக இப்ப இது அதுக்கும் பாவிக்கிறாங்க. இத வந்து என்ன சுளகண்டு தானே சொல்றது, தட்டுப்பட்டின்னு சொல்றது, இது மூடுபட்டி. அப்ப இது தொடர்பா நீங்க பிள்ளைகளுக்கு சின்னாக்களுக்கு என்ன சொல்ல வாரீங்க? கூடுதலா இப்ப இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன்களை பாவிக்காமலுக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் இதுல ஒரு தட்டொண்டு காட்ட போறேன். இது வந்து நாங்க டீ குடிக்கும் போது அந்த டீக்கு கப்பாக இது ஒரு ட்ரே மாதிரி செய்து இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இப்ப கிளாஸ்ல ஒன்று வைக்கிறோம்ல இதை பயன்படுத்துறதுக்கு மூடி. சில பேர் வந்து பேப்பரால மூடி டீயை வைக்கிறோம். ஆனா நாங்கள் இது விளம்பரப்படுத்தி இது செய்து கொடுக்கிறோம். அதே மாதிரி இப்ப நாங்கள் இந்த குழாய்க்கும் சொல்றோம், இப்ப வந்து பிளாஸ்டிக்ல பாவிக்காமலுக்கு எங்களை பனி ஓலையிலேயே பாவிச்சுக்கிறோம். பனை திருவிழா பன்னொரு கற்ப கருவன்னு சொல்லுவாங்க. கற்ப கருவன்றா என்ன, கேட்டதெல்லாம் கொடுக்கும் மட்டுமல்ல, பனை கேளாவதையும் கொடுக்கும். எவ்வளவு விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறது. உண்மையாக வாழ்க்கையில நாங்கள் எங்களோட இறப்பின் பின்னும் எங்களோட மரபின் பின்னும் எங்களோட பேர் இந்த உலகில் இழக்க வேண்டுமா இருந்தால் 2 விஷயங்களை நாங்கள் செய்வோம்னு சொல்றார்கள். 2 விஷயம் செய்ய ஒன்று சீனாவில் படம் இருக்காது. ஒன்று வந்து நாங்கள் ஒரு நல்லது ஒரு புத்தகம் எழுதவும், நல்ல ஒரு நூல் எழுத வேண்டும், எல்லாராலையும் அதை முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, நிரந்தரமான மரம் நாங்கள் நட வேண்டும். நாங்கள் இறப்பின் பின்னும் உறவாமல் இருப்பது மரங்கள். அதுல எங்களுக்கு கண்ணால கண்ட மரம் தான் இந்த கற்பதில் பனை. இந்த மண்ணோடு இருக்கின்ற அந்த பனியோடு சில ஊர்ல பனங்காய் காயன்னு சொல்லுவீங்க. பனங்களிய பனம்பழத்தை எடுத்து களியா புளிஞ்சு பனங்களிய மாவோட பிணைஞ்சு இது வந்து ஒரு போல்ல வந்து ஒரு 20 காய் கிட்ட இருக்குது. 200 ரூபாய். நல்ல டேஸ்டியா இருக்கு, உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம். வாங்க, நிறைய பேர் வாங்க வந்து இதை சாப்பிட்டு பாருங்க.